அமெரிக்காட ஆயுத கையிருப்பு பற்றாக்குறையா இருக்குன்னு நேத்து CNN சொல்லிச்சு. இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட்ங்கிற மீடியா சொல்லுது. வாஷிங்டன் போஸ்ட்ங்கிறது நேத்து முந்த நாள் உருவாகின சில்லறை வியாபாரம் பண்ற மீடியா இல்ல, அவங்க சர்வதேச மீடியா. உலக அரங்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு. CNN, ராய்ட்டர்ஸ், AP, அல் ஜசீரா போன்ற இந்த மீடியாக்கள்ல வெப்சைட்டை நாம ஃப்ரீயா போய் வாசிச்சுட்டு வர மாதிரி வாஷிங்டன் போஸ்ட் வெப்சைட்ல நாம ஃப்ரீயா எல்லா செய்திகளையும் வாசிக்க இயலாம். ஒரு சில செய்தி மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். பெரும்பாலான செய்திகள் அங்க பேமெண்ட் வோலுக்கு பின்னால தான் இருக்கு. ஒரு மாசத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $3 பே பண்ணி தான் நாம அதை ரீட் பண்ணணும். அதுக்காக நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற CNN, ராய்ட்டர்ஸ், AP, அல் ஜசீரா போன்ற மீடியாக்கள் எல்லாம் நான் சின்ன மீடியான்னு சொல்லல, அவங்க எல்லா செய்தியையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற ஒரு நல்ல அடிப்படையில் நமக்கு தாராங்க. அதோட அவங்களோட ஏர்னிங் மெத்தட்டும் வேறையா இருக்கு. அப்ப எதுக்காக இந்த பேமெண்ட் மெத்தட் நான் சொன்னேன்டா, அவங்களோட வெப்சைட்டை பே பண்ணி மக்கள் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குங்கிறது தான் இந்த விஷயத்துல இருந்து நான் சொல்ல வர விஷயம். வாஷிங்டன் போஸ்ட்ல டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்துக்கும் நடந்த ஒரு கிளாஷ் பத்தின ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோவில் சொல்ல போறேன். கொஞ்சமா வெயிட் பண்ணுங்க. அதோட இந்த ஈரான் கப்பலுக்கு கடைசியில தான் வந்தாரு விநாயகங்கிற மாதிரி உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு மாசன்றிய கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் தெரியாம இந்த தாக்குதலை நடத்திட்டேன்னு என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு கதர்ல ஒன்று போட்டாரு. அதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பெரிய லிங்க் இருக்கு போலதான் விளங்குது. அதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவா சொல்ல போறேன். இது போன்ற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை இணையவர்கள் பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும். நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் என்னுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த உலகத்துக்கே ஆயுதம் சப்ளை பண்றது அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கே ஆயுதம் பற்றாக்குறையா இருக்குங்கிறது சிறுபிள்ளைத்தனமா இருக்குங்கிற ஒரு டவுட் எனக்கும் வந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல நாம வருமானவே அந்த ஹாலிவுட் படங்களை மட்டும் பார்த்துப்பட்டு அமெரிக்கா இதான் இப்படித்தான் அவங்க இருப்பாங்க, அவங்க இந்த உலகத்தை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் பாதுகாக்காங்க, அவங்களுக்கு ஈரான் எல்லாம் ஒரு சாவாடாங்கிற ஒரு கற்பனையில நாம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா இந்த ரியாலிட்டியில என்ன நடக்குது, சர்வதேச மீடியாக்கள் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுங்கிறத நாம அப்படியே பார்த்துப்பட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். நேத்து நான் போட்ட வீடியோவில் அமெரிக்காவுக்கிட்ட இப்ப தாட் ஏவுகணைகளும் பெட்ரோய்ட் ஏவுகணைகளும் கணிசமான அளவு குறைஞ்சு போயிட்டதா சொல்லி இந்த CNN வெளியிட்ட ஒரு செய்தியை பேஸ் பண்ணி பேசியிருந்தேன். CNN எவ்வளவு பெரிய மீடியாங்கிறது நமக்கு தெரியும், அதுல நம்பகத்தன்மை என்னங்கிறது பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதை பேஸ் பண்ணி அந்த செய்தியை அவங்க வெளியிட்டாங்கன்னா, அந்த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்ங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம், இந்த ஆய்வு நிறுவனம் சொன்ன ஒரு மதிப்பீட்டப்படி தான் இவங்க அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த CSISங்கிற நிறுவனம் சாதாரணமான ஒரு ஆய்வு நிறுவனம் இல்லை. இவங்களோட ஆய்வு எப்படி இருக்கும்னா, உலக அரசியல், அடுத்ததா அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற போர், அடுத்ததா அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கைங்கிறது போன்ற பல முக்கியமான விஷயங்கள்ல ஆழமா போய் ஆராய்ச்சி அவங்களோட இந்த ஆய்வுகளை வெளியிடுற அமெரிக்காவோட செல்வாக்கு மிக்க திங்க் டேங்குகள்ல ஒன்றுதான் இந்த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்ங்கிற ஆய்வு நிறுவனம். இவங்களோட அறிக்கைகளை தான் அமெரிக்காவோட கொள்கை வட்டாரங்களையும் உலக ஊடகங்களையும் அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவாங்க. இவங்க வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் CNN அமெரிக்காவுக்கிட்ட இப்போ ஆயுத பற்றாக்குறை இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அதை வச்சுதான் நாமளும் பேசி இருந்தோம். சும்மா அவன் இவன் சொன்ன விஷயத்தை எல்லாம் வச்சு பேசல, நாம சும்மா பேசுறதுல எப்பயும் ஆதாரம் இருந்தா மட்டும்தான் பேசுவோம். இப்ப இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து முக்கியமான அந்த போஸ்டை பத்தி பார்ப்போம். இந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கா, ஈரானோட போர் நடத்துறதுக்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் இந்த லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ற மிசைல்ஸும் ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு வந்தது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு விஷயம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு நமக்கிட்ட இப்போ போதுமான அளவுக்கு இந்த ஏவுகணைகள் எல்லாம் இருக்குங்கிற ஒரு தகவலை ட்ரம்ப் கிட்ட தவறுதலா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகுதான் இந்த 2ஆம் உலக போர்ல நடந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நாங்க இப்ப ஈரான்ல செய்ய போறோம் ஒரு பெரிய அறிவித்தல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையா விடுறாரு. அதுக்கு பிறகு இந்த கேம்ப் டேவிட்ல நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டம் நடந்த ரூமுக்குள்ள இந்த டொனால்ட் ட்ரம்போட சேர்த்து பீட் ஹெக்ஸத்தும் அமெரிக்காவோட இந்த சீனியர் நேஷனல் டிஃபென்ஸ் ஆபீசர்ஸும் இருக்காங்க. அதுல ஒரு ஆபீசர் எழும்பி ட்ரம்ப் கிட்ட சொல்றாரு, என்னடா சார், நம்ம கிட்ட நாம எதிர்பார்த்ததை விட இந்த லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ற ஏவுகணைகளும் தாட் இன்டர்செப்டர் மிசைல்ஸும் வந்து அடுத்தது அதோட சேர்த்து இந்த பெட்ரோய்ட் மிசைல்ஸும் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் அமைதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவரோட முகபாவனையில கொஞ்சம் மாறுது.
டக்குன்னு கொஞ்சம் கோபமா இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டி ஹெக்ஸத்தை பார்த்து கேட்காரு, இந்த நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குங்கிறது சம்பந்தமா ஏன் என்கிட்ட நீங்க முதல்ல சொல்லல, நீங்க எல்லா விஷயங்களையும் என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கீங்களா, இல்ல இப்படி ஏதாவது என்கிட்ட சொல்லப்படாம விடுபட்டிருக்கான்னு கோபத்துல டொனால்ட் ட்ரம்ப் கேட்காரு. அந்த டைம்ல அந்த ரூம் ஃபுல்லா வெனிஞ்சிக்கன்னா அப்படி அமைதியாகிட்டு, அதுக்கு பிறகு இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டி ஹெக்ஸத் என்ன சொல்றாருன்னா, இந்த பீட்டி ஹெக்ஸத்துக்கு ஒரு துணை செயலாளர் இருப்பாரு, அவரே பேர் வந்துகிட்டு இந்த ஸ்டீஃபன் ஃபைன்பர்க், இவர் தான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அவர் அதை சொல்ல தவறிட்டாருன்னு சொல்லி பழியை அப்படியே தூக்கி அந்த துணை செயலாளர் ஸ்டீஃபன் ஃபைன்பர்க்ல போட்டுட்டாரு. இப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையான தகவல்கள் என்கிட்ட கொண்டு வந்து ஒழுங்கா சேர்க்கலண்டா முக்கியமான ராணுவ நடவடிக்கைகள்ல முடிவை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி கோபமாவே பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். யாரை பார்த்து? பிடிஎக்ஸ் பார்த்து, அதோட அவங்கள இருந்த இந்த பாதுகாப்பு உறுப்பினர்களையும் பார்த்து. இதுக்கு பிறகுதான் ஈரான்ல நடத்த இருந்த அந்த தாக்குதல்களை நடத்தாம விட்டாங்க. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அன்றைக்கு ஈவினிங்கே ஒரு மீட்டிங்கை ஏர்ஜென்டா போட்டு உடனடியாக அந்த ஏவுகணைகள் எல்லாத்தையுமே அவசரமா உற்பத்தி செஞ்சு பழைய நிலைக்கு கொண்டு வாங்கங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு. அதப்படி இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க போய் நேர்ல பார்த்த மாதிரியே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றீங்க, சும்மா கதை சொல்லாதீங்கன்னு சொல்ற ஆக்களும் இதுக்குள்ள இருப்பீங்க. இது நேர்ல பார்த்த விஷயம் தான், ஆனா நான் போய் பார்க்கல. அந்த மீட்டிங்ல இருந்த 2 பேரும் இந்த சம்பவத்தை வாஷிங்டன் போஸ்ட் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் அவங்க போஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதைத்தான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் இந்த கரோலின் லீவிட்டும் பெண்டகண்ட செய்தி தொடர்பாளர் சீன் பெர்னலும் என்ன சொல்றாங்கன்னா, இது 100% பொய்யான செய்தி, இப்படியான சம்பவம் எதுவுமே அங்க நடக்கல, நாங்களும் அங்குதான் இருந்தோம், ஜனாதிபதி ட்ரம்புக்கும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஆமி ரகசியம். அவங்ககிட்ட ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருந்தா அதை மேடை போட்டலாம், எங்ககிட்ட ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருக்குங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கா மட்டுமில்ல, எந்த ஒரு நாடும் அப்படி அறிவிக்க மாட்டாங்க. அதை நாம தான் விளங்கி நடக்கணுமே தவிர இந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லும் வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் எல்லாம் பிடிக்கப்படா. இப்ப இந்த சர்வதேச மீடியாக்கள் சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கிட்ட உண்மையிலேயே இந்த ஆயுத பற்றாக்குறை இருந்தா ஈரான்ல நடத்த இருந்த தாக்குதல் நின்றதை போல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற அந்த போரும் உக்ரைன்ல சூடு பிடிக்கும். ஏன் உக்ரைன்ல சூடு பிடிக்கும்னா, ரஷ்யா உக்ரைன்ல தாக்குதல் நடத்த யூஸ் பண்றது ஈரான் ட்ரோன்ஸ் தான். சோ திஸ் இஸ் லோ காஸ்ட் வார் ஆஃப் ரஷ்யா. பட் உக்ரைனுக்கு அப்படி இல்லை. அவங்க அந்த தாக்குதலுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அமெரிக்கா விட்ட வாங்குற இந்த தாட் இன்டர்செப்டர் மிசைல்ஸும் பெட்ரியோட் மிசைல்ஸும் தான் அங்க யூஸ் பண்ணப்படுது. அமெரிக்காவுக்கிட்ட இந்த மிசைல்ஸ் பற்றாக்குறையா இருந்தா அமெரிக்கா என்ன செய்யும்? உக்ரைனுக்கு விற்பனை செய்யற இந்த மிசைல்ஸை குறைப்பாங்க. உக்ரைனுக்கிட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லண்டா ரஷ்யா நடத்துற அந்த தாக்குதல்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உக்ரைனால இயலாம போயிடும். இப்ப விஷயம் விளங்குதா உங்களுக்கு? அமெரிக்காவுக்கிட்ட ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருக்கிறது தெரியாம தான் உக்ரைன் ஒருவேளை இந்த ஈரான் கப்பலுக்கு தாக்குதல் நடத்திருக்கலாம். அதுக்கு பிறகுதான் இந்த ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருக்கிற இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப ஈரானும் பதிலடி கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததா இந்த ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று உக்ரைனுக்கு அந்த பார்க்க தொடங்கினா அமெரிக்கான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாத உக்ரைனுக்கு என்ன நடக்கும்ங்கிறத இந்த ஜெலன்ஸ்கி யோசிச்சு பார்த்திருக்காரு போல. அதான் ஈரானுக்கிட்ட அது தெரியாம நடந்த தாக்குதல் சொல்லி சரண்டர் ஆயிட்டாரு. அடுத்ததா மத்திய கிழக்குல நடக்கிற போர்ல ஈரான் நடத்துற ட்ரோன்ஸ் தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்கு அமெரிக்காவே உக்ரைனை தான் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த உக்ரைன் எதுக்காக அமெரிக்காவுக்கிட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்கணும் என்கிற கேள்வியும் நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம எப்பயுமே சும்மா பேசுறோம்ல, டேட்டா இருந்தா மட்டும்தான் பேசுவோம். அமெரிக்காவுக்கிட்ட இருந்து மிலிட்டரி எய்டுங்கிற வகையில இலவச ஏவுகணைகளை பெற்றுக்கொள்ற இந்த நாடுகள்ல பட்டியல்ல உக்ரைனும் இருக்கு. இன்டர்நெட்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, அது சம்பந்தமா உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததா அந்த உக்ரைன் காசு கொடுத்து வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை அமெரிக்காவுக்கிட்ட இருந்து வாங்குற சந்தர்ப்பமும் இருக்கு. இன்னும் ஒரு சில சந்தர்ப்பத்தில் இந்த நேட்டோ நாடுகள்ல உறுப்புரிமை கொண்ட நாடா உக்ரைன் இல்லாட்டியும் அவங்களோட இந்த நேட்டோ கூட்டாளிகளான ஜெர்மனி, போலாந்து, நெதர்லாந்து போன்ற இந்த நாடுகளுக்கு தானே இந்த நாடுகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுற இந்த பெட்ரியோட் ஏவுகணைகளை வாங்கி உக்ரைன்கிட்ட கொடுத்துரும். இல்லைன்னா அதுக்கான நிதியை கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சோ நிலைமை இப்படி இருக்கிறதால அமெரிக்காவில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருந்தா உக்ரைனும் அதுல பாதிக்கப்படும்ங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. இப்ப இந்த சர்வதேச மீடியாக்கள் சொன்ன கருத்துப்படி அமெரிக்காவுக்கிட்ட ஏவுகணைகள் பற்றாக்குறையா இருக்கிறது உண்மையா இருந்தா ஈரான் என்ன செஞ்சாலும் அமெரிக்கா போன முறை ஈரான்ல தொடர்ச்சியா 13 நாட்கள் தாக்குதல் நடத்தின மாதிரி ஒரு பிழையான முடிவை கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. வேணுமெண்டா இப்ப எங்களுக்கிட்ட ஆயுத பற்றாக்குறை இல்லைங்கிறது நம்ப வைக்கிறதுக்காக ஒரு நாள் இல்லைன்னா தப்பி போனா ஒரு 2 நாள் தாக்குதல்களை எப்பயாவது இருந்து போட்டு ஒரு நாளையில நடத்த வாய்ப்பு இருக்கு. இல்லையண்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் எந்த தனிப்பட்ட கருத்து.
இவ்வளவும் தான் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகள். மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் நம்ம கிட்ட வந்து சேரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு கொட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கலர் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்கில் நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும் என்று நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ஆஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அழுத்தி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்கையும் இன்ஸ்டன்டாவே அந்த குரூப் மூலமா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேனுங்கிறது சொல்லிட்டே இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.